குட்கா கேஸ்ல கைதான மாற்றுத்திறனாளி மாரடைப்பால இறந்துட்டாங்கன்னு சொன்ன போலீஸ். ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 19 கொடூர காயங்கள் வெளிவந்து நாகர்கோயில் சிறை மரண வழக்கின் தற்போதைய அதிரடி திருப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது போல சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப்பிள் லீகல் வாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்தா டிஎம் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க தற்போதைய கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மாற்றுத்திறனாளி வாலிபர் சபரிவர்மன் என்றவர் குட்கா விற்பனை செய்ததாக ஜூலை 9ஆம் தேதி கைதாகி நாகர்கோயில் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். ஜூலை 13ஆம் தேதி அவர் மாரடைப்பால இறந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல என் கணவரை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு அவன் மனைவி போராடி இருக்காங்க. தற்போதைய உண்மை நிலை என்னன்னு தெரியுமா? நீதிபதி முன்னாடி நடந்த பிரேத பரிசோதனையில 19 இடங்கள்ல கொடூர காயமும் வலது கை முறிவும் மற்றும் கை கால்கள் கட்டி போட்டு தாக்கிய கொடூர அடையாளங்கள் இருப்பது உறுதியாயிருக்கு. இதனால இந்த சந்தேகம் மரண வழக்கு நேரடியாக கொலை வழக்காக மாறி இருக்கு. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவு என்னன்னு பார்ப்போம் வாங்க. முதலாவதாக பிஎன்எஸ் செக்ஷன் 103ல 1 கீழ கொலை வழக்கு. இதில் சம்பந்தப்பட்ட சிறை காவலர்கள் மற்றும் கைதிகள் மீது கூட்டு பொறுப்பில் நேரடியாக பாய்ந்துள்ள கொலை வழக்கு பிரிவு. வழக்கு முடிந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டா இவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இரண்டாவதாக பிஎன்எஸ் செக்ஷன் 167 கீழ பொது ஊழியர் தவறான ஆவணத்தை தயாரிக்கிறது. இது போன்ற சட்டப்பிரிவு இவர்கள் மேல பாயும். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, சாத்தாங்குளம் கேஸ்ல 9 போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சில மாதங்களேயே மீண்டும் ஒரு காவல் சிறை மரணம் நடந்திருப்பது சட்ட ஒழுங்கு மாண்பை குலைக்கும் செயல். ஒரு மாற்றுத்திறனாளி நபரை சிறைக்குள் வைத்து கொலை செய்வதற்காக குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் விரைவில் தக்க தண்டனை தர வேண்டும்.